எண்ணெய் ஊற்றேன். 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். வெந்தயம், கடுகு போட்டாச்சு. காஞ்ச மிளகாய் நீ கிண்டி விடுவோம். கிண்டி விட்டுட்டு நல்லா ருசியாக இருக்கும். தக்காளி எல்லாம் போடுவோம். இது எத்தனை சின்ன உள்ளிமா? 5 சின்ன உள்ளி போட்டுருக்கோம். நல்லா வதங்கினோன்னா தக்காளியும் போட்டு வதக்கணும். வதக்கிட்டு வெந்தயம், கடுகு, ஜீரை இது போட்டிருக்கு. காஞ்ச மிளகு, சின்ன உள்ளி போட்டிருக்கு. வெங்காயம் போட்டு இவ்வளோ வதங்கினது மாதிரி இருக்குது. தக்காளி 3 தக்காளி போட்டிருக்கோம். சரியா? இந்த தக்காளியில் 2 உப்பு போடணும். அப்போ நல்லா வதங்கிடும். உப்பு கணக்கா கொண்டா நல்லா வதக்கணும். உள்ளி போட்டாச்சு. ஒரு 5 உள்ளி, அப்புறம் 3 தக்காளி, பெரிய தக்காளி. இது நாட்டு தக்காளி தான். போட்டு நல்லா வதக்கணும். தேங்காய், பச்சை தேங்காய் 1 நுள்ளு, 2 இவ்வளோ தேங்காய் போட்டிருக்கேன். ஒரு ஸ்பூன் வத்தல் பொடி. குழம்புக்கு 2 மஞ்சள் பொடி போடணும். இது வேறு டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் 2 மஞ்சள் பொடி கொஞ்சம் போட்டால் போதும். அவ்வளோ மஞ்சள் பொடி, 2 ஜீரகம், 1 நிறைய போடாண்டா 1 ஸ்பூன். இதுங்க வதங்கிட்டே இருக்கு. மஞ்சள் பொடியெல்லாம் இந்த மல்லிப்பொடி போடுவாங்க. இது மல்லிப்பொடி ஒன்றும் போடாங்க. 1 ஸ்பூன் அளவாக தண்ணி. நான் இந்த புளி நான் போட்டு வச்சுருக்கேன். இவ்வளவு புளி கொஞ்சம் தான் போட்டிருக்கேன். கணக்காக ஊற்றணும். நல்லா அடிச்சிருக்கு. நல்லா வள்ளுவாக அரைச்சிருக்கேன். ஏன்னா இது முத்தின தேங்காயில் பிஞ்சு தேங்காய் ஊற்றேன். நாங்கள் இன்றைக்கி இந்த குழம்பும் முருங்கைக்கீரையும் பப்படம் பொரிச்சு சாப்பிட போகிறோம். புளி வச்சுருந்தா புளி தண்ணி நான் விட்டுட்டு காட்டுறேன் எவ்வளவு தண்ணி வைக்கணும். சூப்பராக இருக்கும். பார்த்தாலே அது ஒரு இதாக இருக்கும். இதே வச்சு பப்படம் பொரிச்சு நீங்கள் சாப்பிடலாம். தண்ணி எடுத்துட்டு வர எதுக்கு மஞ்சள் பொடி போடியோன்னா வேற வித்தியாசமாக இருக்கும். விரங்கறி மாதிரி இருக்காது. அதனால தான் இந்த மஞ்சள் பொடி போடியும். கொஞ்சம் நிறைய போடக்கூடாது, கொஞ்சம் போடுங்க. சரியா? நல்லா கொதிக்கணும். என்ன வேணும்னா கொஞ்சம் தண்ணி விடலாம். உங்களுக்கு 2-3 பேருக்குன்னா இவ்வளவு போதும். நான் கொஞ்சம் தண்ணி விடுவேன். ஊற்றியாச்சு. ஆனாலும் இவ்வளவு தண்ணி போதும். ஒரு நேரத்துக்கு தான், மத்தியானத்துக்கு மட்டும். எல்லாருக்கும் தாராளம். இதோட கட்டியாக வச்சிடணும்னா இதோட சூப்பராக இருக்கும். அப்படி தக்காளி இப்படி கட்டியாட்டு அதை போட்டே சோத்தில் விரைச்சி சாப்பிட்றலாம். தின்னு பாருங்க, அப்படி டேஸ்ட்டாக இருக்கும்.